வணக்கம் நண்பர்களே. கடந்த பதிவில் நம்ம டிவர்ஸ் என்று அழைக்கக்கூடிய திருமண முறிவை பற்றி பார்த்தோம். அதுக்கு அடுத்த ஒரு நடவடிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு டிவர்ஸ் ஆகிட்டா அதோட விட்டுறணுமா, அவருடைய லைஃப் அவ்வளோதானா அப்படின்னா அப்படி கிடையாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்திலேயே அதுக்கான சொல்யூஷன்களை சமூக சீர்திருத்தவாதிகள் கொண்டு வந்துட்டாங்க. அதனுடைய விளைவாக இந்து விதவைகள் மறுமண சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் ஜூலை மாதம் 25ஆம் தேதி 1856 ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. அந்த சட்டத்தின்படி தாராளமாக என்ன பண்ணலாம், விதவைகள் வேறு திருமணம் செய்துக்கலாம். ஆனால் அதில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் வச்சுருந்தாங்க, கட்டுப்பாடுகள். அதாவது ரொம்ப கரடுமுரடான க்ளோத் யூஸ் பண்ணணும், அப்புறம் வெள்ளைப்புடவை அணியணும், இது மாதிரி எல்லாம் இருந்தது. அப்படியே நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய நாகரிகத்தின் காரணமாக வளர்ச்சிகள் ஏற்பட்டு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாதுகாப்பிற்காக கலர் புடவையை கட்டிக்கிறாங்க. இன்னொரு சில இடங்களில் தாலி கூட அணிஞ்சுக்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா பூ பொட்டு கூட வச்சுக்கிறாங்க. கலாச்சாரம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கலாச்சாரத்தினால ஏதாவது பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுனால ஒரு சில இடங்களில் அது மாதிரி செய்துக்கிறாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, அது பாதுகாப்புக்காக அது மாதிரி செய்கிறதுக்கு நிரந்தரமாகவே அப்படி செய்துட்டா என்ன அப்படிங்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. அப்போது ஒன்ஸ் நமக்கு நம்ம லைஃப்பில் இது மாதிரி ஒரு எதிர்பாராத விபத்து மீன்ஸ் இது மாதிரி இந்த இன்சிடென்ட் தான் நான் விபத்துன்னு மீன் பண்ணுறேன், ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே வாழணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு எப்படி வயிறு அந்த குறிப்பிட்ட டைமான பசிக்குதோ அதுபோல் உடல் பசி அப்படிங்கிறதும் ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு விஷயம்தான். அதே மாதிரி வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு ஒரு துணை அப்படிங்கிறதும் அவசியம்தான். அதனால் தாராளமாக மறுமணம் செய்துக்கிறது தவறில்லை. அது ஆணாகட்டும் சரி, பெண்ணாகட்டும் சரி. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க நிறையா விஷயங்களை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும். அவங்களுக்குள்ள ஒருவேளை அவங்களுக்குள்ள ஏற்பட்ட மனக்கசப்புனால அவங்க டிவோர்ஸ் ஆகியிருந்தாங்க அப்படின்னா அந்த மனக்கசப்புக்கு யார் காரணம்? ஒருவேளை அவரே தான் காரணம் அப்படின்னா அப்போ திருப்பி இன்னொரு திருமணம் செய்யும்போது திருப்பி ஏன் அது மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு யோசிக்கணும். அப்போ அட்லீஸ்ட் அடுத்த லைஃப்பில் என்ட்ராகும் போதாவது தன்னுடைய தவறை உணர்ந்து அதை ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த வாழ்க்கை இன்னும் இனிமையாக இருக்கும். அது மாதிரி ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, 2 பேருக்கு ஒரே விஷயம் தான் சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே ஒரு சில கிரவுண்டுனால தான் இந்த டிவோர்ஸுங்கிறது ஃபார்ம் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த லோக் அதாலத் என்று அழைக்கக்கூடிய மக்கள் நீதிமன்றத்தில் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் சிறிது காலம் நான் இந்த பேனல் மெம்பராக இருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி கவுன்சிலிங்க்கு வருவாங்க. அதையெல்லாம் பார்க்கும் பொழுது நிறைய வித்தியாசமான கேஸுகளை நான் பார்த்துருக்குறேன். அதை பேஸ் பண்ணி அதுக்கு பிறகு அதிலிருந்து நான் வெளியே வந்ததுக்கு பிறகு கூட நிறைய பேர் என்கிட்ட ஆலோசனை கேட்டு வருவாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த அடல்ட்ரி என்று அழைக்கக்கூடிய பிறன்மனை நோக்குதல், தன்னுடைய மனைவியை விட்டுட்டு வேறு பெண்களை நாடி சென்றது, இது மாதிரி விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரீயூனியன் ஆகிறது இல்லை, டிவோர்ஸில் போய் முடியுது. அது இல்லாமல் மற்ற பிரச்சனைகளும் நிறைய இருக்குது. பட் அதெல்லாம் ஒரு சற்றேறக்குறைய ரீயூனியன் ஆகுது. ஆனாலும் பர்சன்டேஜ் படி பார்த்தீங்கன்னா கம்மி தான். அப்படி சொல்லி பார்க்கும் பொழுது இந்த பிறன்மனை நோக்குதல் ஒன்று சொன்னேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த போதை வஸ்துக்களை பயன்படுத்துறது, அது குடிப்பழக்கமாகட்டும் வேறு விதமான போதை பழக்கங்களாகட்டும், அது எல்லாம் அது கூட ஒரு வகையில் மெடிசன் தான். பட் அதை எதையுமே ஒரு அளவாக பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்கல்ல, அந்த அளவுக்கு மீறி போகும்போது அது குடும்பத்தை பாதிக்குது, அவருடைய ஹெல்த்தை பாதிக்குது, சமூகத்தில் அவருடைய பெயரை கெடுக்குது. இது மாதிரி பல பிரச்சனைகள்னால அதே மாதிரி குடும்பத்துக்குள்ள வன்முறை ஏற்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாகுது, பொருளாதார சீரழிவுக்கு ஒரு காரணமாகுது. இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது தான் பிரச்சனை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள்
கம்ப்ளைண்ட் பண்ணுறது, சார் நான் எது சொன்னாலும் கேட்குறது இல்லை, அவங்க அம்மா என்ன சொன்னாலும் கேட்குறாங்க, எங்களுக்கு தனி கொடுத்தனம்னு வந்துட்டால் நான் அவரோட சேர்ந்து வாழ விரும்புகிறேன். இது மாதிரியான சிக்கல்களும் நம்ம அவ்வப்பொழுது பார்க்குறோம். அதே மாதிரி சார் பொறுப்புங்கிறது அவர் சுத்தமாக கிடையாது. அவர் சம்பாதிக்கிறதுல ஒரு சின்ன பர்சன்டேஜ் தான் கொடுக்குறாரு, வேறு எதுவுமே கொடுக்குறதில்ல, அவரோட சொந்த தேவை வச்சுக்கிறாரு. நான் எப்படி ஃபேமிலி ரன் பண்ணுறது, அது மாதிரி பிரச்சனை. அப்புறம் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா டவுரி இஷ்யூ, இது மாதிரி பல காரணங்களால் ஆகுது. அப்போ எதுவாக இருந்தாலும் அந்த ப்ராப்ளம் எல்லாம் இல்லாத அளவுக்கு நம்மளுடைய அடுத்த ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டா வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே அடியை பயந்துடுறாங்க. சார் ஏற்கனவே நான் மேரேஜ் பண்ணிட்டு பட்ட கஷ்டப்பட்டாதா, இன்னைக்கு திருப்பியும் நான் இன்னொரு மேரேஜ் பண்ணிட்டு மறுபடியும் கஷ்டப்படணுமா, ஐயோ அதை நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது முற்றிலும் சரின்னு சொல்ல முடியாது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைக்கிள் ஓட்டி பழகுறீங்க, எவ்வளவு பேர் சைக்கிளை எடுத்த உடனே ஓட்டினீங்க? பார்த்தா சிம்பிளாக தான் இருக்கும். அதில் ஒரு பெரிய மெக்கானிசம் கிடையாது, மோட்டர் கிடையாது, பெட்ரோல் கிடையாது, கீர் கிடையாது. பார்த்தா சிம்பிளாக தான் தெரியும். ஒரு ஹேண்டில் பார் இருக்குது, சீட் இருக்குது, பெடல் இருக்குது. சீட்டில் உட்காந்துட்டு பெடலை முடிச்சா வண்டி மூவ் ஆகுது. இது ஒன்றும் பிரச்சனையே இல்லையே. ஆனால் எத்தனை பேர் சைக்கிள் ஓட்டி பழகிறதுக்கு ரொம்ப நாள் எடுத்திருப்பாங்க, எத்தனை பக்கம் கீழே விழுந்து முட்டி பேர்த்துருப்பாங்க. இன்றைக்கெல்லாம் சைக்கிள் யாரும் யூஸ் பண்ணுறதில்லன்னு வச்சுக்கோங்க, எங்கள் காலத்தில் நான் சொல்கிறேன். அப்போது ஒரு முறை ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பி அது அவ்வளோதான் அப்படின்னு நம்ம வெளியே வரதில்லை. அதே மாதிரி ஸ்கூலில் காலேஜ் லைஃப்பில் படிக்கிறோம், ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிறோம், திருப்பி ஒரு வருஷம் படிக்கிறோம், பாஸ் பண்ணுறோம். இது ஒரு டேக் இட் ஈஸிங்கிற மாதிரி எடுத்துக்கணும், புரியுதுங்களா? அதுக்காக அதையே நினச்சி பயந்துட்டு இனிமேல் லைஃப்பில் நான் இந்த மாதிரி ஃபேமிலி லைஃப்பில் மறுபடியும் ரீஎன்ட்ரு ஆகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது வந்து புத்திசாலித்தனம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். அதாவது டைம் இஸ் கோல்டு, காலம் வந்து திரும்ப வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி தான் இளமையும், ஒன்ஸ் இந்த இளமை போயிடுச்சு அப்படின்னா திரும்ப வராது. அந்த இளமையான காலகட்டங்களில் நமக்கு ரீமேரேஜ் வேண்டான்னு சொல்லி நம்ம ஒதுங்கி இருந்துட்டு அதுக்கு பிறகு நம்ம செய்துக்கலான்னு நினைக்கும் பொழுது நமக்கு வயது காலாவதி ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு துணையாக வர்றவங்க யோசிப்பாங்க, இது மாதிரியான சூழல்கள் வரும். அதே மாதிரி நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே இன்கம் சோர்ஸ் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பலவீனம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நினச்சி பிரயோஜனமே இல்லை. அதனால் எதையுமே பருவத்தை பயிர் செய்யுங்கிற மாதிரி அந்தந்த காலகட்டங்களில் அதை செஞ்சுக்கிறது சரின்னு நினைக்கிறேன். அப்போது மனித வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரேரான ஒரு லைஃப். எவ்வளவோ உயிரினங்கள் பிறக்குது, எல்லாமே மனிதனாக பிறக்கிறது இல்லை. இப்போ மனிதனுக்கு மட்டும்தான் சிந்திக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா அறிவு இருக்குது. ஸோ அந்த மனிதனே வந்து சிந்தனையை முடக்கிட்டு வாழ்க்கையை சுருக்கிக்கிறது அவ்வளோ சரியில்லை. கொஞ்சம் விசாலமாக அவனுடைய எதிர்காலத்தை யோசித்து பார்க்கணும். யோசித்து இந்த பிரபஞ்சத்தில் நம்ம உருவாயிட்டோம். அப்போது நம்மளுடைய நம்ம இந்த கலாச்சாரப்படி நம்ம ஒரு குடும்பத்தோடு இருந்த குழந்தைகள், மனைவி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி நம்ம இந்த பிறவி பயிரை அடைஞ்சிட்டு போகிறது தான் சரியாக தவிர அதை விட்டுட்டு ஒரு சின்ன இன்சிடெண்ட்டுக்காக நம்ம வாழ்க்கையை முடைக்கிறது அவ்வளவு சரியில்லைங்கிறது என்னுடைய வியூ ஆஃப் பாயிண்ட்டு. அதே மாதிரி நம்ம இது மாதிரி செய்துட்டு திருப்பி ஒரு 6 மாதத்தில் பிரேக் ஆகிறது, அப்புறம் திருப்பி இன்னொரு மேரேஜ் பண்ணுறது, அதெல்லாம் அவ்வளோ சரியில்லை. நம்மளுடைய வாழ்வு மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும். ரைட், ஓ ரீமேரேஜ் பண்ணால் தவறு இல்லை, பார் இவங்கெல்லாம் பண்ணாங்க, லைஃப்பில் நல்லா இருக்கிறாங்க, சக்ஸஸ் ஆகிட்டாங்க, முதல் திருமணத்தை விட இவங்களுடைய 2வது திருமணம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அப்போ இது மாதிரி செய்கிறத விட தவறு இல்லை அப்படின்னு மற்றவங்க நம்மளை பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு தான் நம்மளுடைய லைஃப் இருக்கணுமே தவிர பிறர் வந்து பழிக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடாது. அதெல்லாம் வந்து நம்ம லைஃப்பை ரன் பண்ணுறதுல தான் இருக்குது. அதனால் அதையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய லைஃப்பை நடத்திக்கணும். இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு சட்டத்தை எந்த காலகட்டத்தில் யார் உருவாக்கணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிழக்கிந்திய ஆட்சி காலங்களில் கேனிங் பிரபு அப்படின்னு ஒருத்தர், அவர் தான் வந்து இந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்தார். அதே மாதிரி சார் எனக்கு எப்படி மறுமணம் நான் போய் எப்படி யார்கிட்ட அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையே ஸ்ட்ராங்காக சொல்லலாம். இது மாதிரி சொன்னால் தப்பாக நினைப்பாங்களோன்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி உங்களுடைய உடன்பிறப்புகள் யாராக இருந்தால் அவங்கள்ட்ட தாராளமாக சொல்லலாம். அதே மாதிரி இது போன்ற திருமணங்கள் அதிகமாகணும் இந்த சமூகத்தில் அப்படின்னா
இவங்களுக்குன்னு ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணிக்கிறது பெட்டர். விதவைகள் மறுமண சங்கம் அது மாதிரி அந்த காலத்துலேயே இருந்திருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு மாவட்ட அளவில் தாலுக்கு அளவில் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள யாராவது ஒருத்தர் பொறுப்பெடுத்த அந்த சங்கத்தை நல்லா திறன்பட நடத்திட்டு வந்தாங்க அப்படின்னா இது போல் ஆணும் சரி பெண்ணும் சரி தனித்து வாழ வேண்டிய அவசியம் இருக்காது. அவருடைய வாழ்வு சிறப்பாகவே அமைக்கும். அதனால் இந்த வீடியோ பார்க்குற உங்களில் யாராவது நான் சொன்ன மாதிரி சிங்கிளாக இருந்தாலும் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க சிங்கிளாக இருந்தாலும் அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு தாராளமாக மறுமணம் செய்து வைங்க. ஒன்றும் தவறில்லைன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும் பொழுது இடது கை சுண்டு விரலால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு விரலை யூஸ் பண்ண வேண்டாம். நன்றி, வணக்கம்.